student, I am Jansi Mathematics. இன்னைக்கு chapter 4 geometry lesson exercise 4.3 ல first sum பார்க்க போறோம். question பாருங்க. A man goes 18 meter due east and then 24 meter due north. Find the distance of his current position from the starting point. அதாவது ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறான்னா டியூ டு த ஈஸ்ட் சைடு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகிறான்னா 18 மீட்டர் வந்து போகிறானா ஈஸ்ட் சைடில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா நார்த்து சைடு திரும்பி 24 மீட்டர் போகிறானா. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ நார்த்துக்கு அவன் போயிட்டான். நார்த்துலேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு டேரெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துங்க இப்படி போட்டு இது ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டு இது நார்த்து இது சவுத்து சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு மேன் வந்து இங்கே இருக்கிறான் சரிங்களா. இந்த படத்தை பாருங்கள். இந்த மேன் இங்கேருந்து என்ன பண்ணுறான்னா இதுதான் இதானே ஈஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட்டு சைடு வந்து எவ்வளோ போகிறான்னா 18 மீட்டர் போகிறானா. அதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணுறான்னா டியூ டு நார்த் வந்து மேலே இருக்குது. ஸோ அங்கேருந்து மேலே போகிறான். நார்த்துக்கு போகும்போது அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 24 மீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கேருந்து போகும்போது. ஸோ என்ன கேட்டிருக்குன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். கரண்ட் பொசிஷன்னா இப்போ இவங்க தான் மேலே தான் இருக்கிறோம் சரியா. இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ஹைப்போடெனிஸில் வரும் சரிங்களா. ஸோ நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ண போகிறோம்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம் என்ன நமக்கு தெரியல. ஹைப்போடெனிஸை வந்து ஹைப்போடெனிஸ் ஈக்குவல் டு அதர் டூ சைடு வரும் சரிங்களா. இல்லை ஹைப்போடெனிஸ் வந்ததுன்னா ஏசி சரிங்களா. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைடு வந்து ஏபி ப்ளஸ் பிசி. ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி த ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஏசி ஸ்கொயர் எக்ஸ்னு கூட வச்சுக்கலாம். நம்ம ஏசினே எடுத்துக்கலாம். ஸோ ஏபி வந்து எவ்வளோனா 24 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி வந்து எவ்வளோனா 18 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 576 வரும். ஸோ 576. ஸோ 18 × 18 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 324 வரும். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 576 324 ஆட் பண்ணிங்கன்னா 10 ரிமைண்டர் 1 9 10 ரிமைண்டர் 1 6 கூட 3 ஆட் பண்ணிங்கன்னா 900. ஸோ 900 வருது. அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 900க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 30 த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ ஸ்கொயர் கேன்சல். அப்போ ஏசி ஈக்குவல் டு 30 மீட்டர். இதுதான் என்னன்னா இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படிலாம் டிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் from the starting point is 30 meter. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.